ஸோ ஆண்டுக்கு 4%. ஓகேவா? ஸோ 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602வில் ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து 6 வருஷத்துல கிடைக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேவா? பட் ஆனால் பிக்கு அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 8 வருடங்கள்ல தான் ஒரு தொகை கிடைக்குது. அப்போ ஏக்கு ரெண்டுத்தையும் கூட்டினா ஸோ இந்த வேல்யூ வருது. ஓகேவா? சமமாக இருக்கும் எனில் 2002 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ், ஸோ 1 ப்ளஸ் என்னது, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா, ஸோ ஆர் டிவைட் பை ஸோ 100 ஹோல் பவர் என். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதான் இன்ட்ரெஸ்ட் இது ரேட் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் ஏ. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்ட்டு ஸோ 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4 டிவைட் பை 100 ஹோல் டிவைட் பை என். ஸோ அப்போ இது என்ன ஆகும், ஸோ எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ், ஸோ 104 டிவைட் பை 100 ஹோல் பவர் என். ஸோ என் வந்து எத்தனை, ஸோ ஏக்கு வந்து 6 வருஷத்துக்கு மேலே 6. ஓகேவா? ஸோ அப்போ அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1.04 ஹோல் பவர் 6. ஸோ அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன வேல்யூ வரும்னு பாருங்க. ஸோ ஏக்கு வந்து என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ 1.265. ஓகேவா? எக்ஸ் அது அப்படியே இருக்கும். இது வந்து ஏ. அப்போ ஃபார் பி என்ன வரும், ஸோ அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 2602 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸ், இந்த அமௌண்ட்ல எக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு ஏவோட வேல்யூ மைனஸ் பண்ணிட்டா பியோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிமைனிங் அதே தான். ஸோ ரிமைனிங் அதே தான் வரும். ஸோ இன்ட்டு ஸோ 1.04 என் வந்து பிக்கு வந்து 8 வருஷத்துல கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 8 வருஷத்துல கிடைக்கிறதுனால ஸோ இந்த 2602 மைனஸ் எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இன்ட்டு 1.04 அது என்ன வேல்யூ 1.368 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது அப்படியே உள்ள இன்னர் மல்டிபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2602 இன்ட்டு 1.368 ஸோ மைனஸ் 1.368 எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சதா. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, ஸோ 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு எனில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு பி. ஸோ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா, ஸோ 1.265 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2602 இன்ட்டு 1.368 மைனஸ் 1.368 எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸ் ஸோ இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ என்ன 1.265 எக்ஸ் பிளஸ் 1.368 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2602 இன்ட்டு 1.368. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படின்னா ஸோ 2.63 ஸோ 3.8x அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 356 இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 356 இஸ் ஈக்குவல் டு 2.6338. அப்போ எக்ஸோட வேல்யூ ஸோ 1352 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் 1358. அப்போ ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூ வந்து 1358. அப்போ பியோட வேல்யூ என்ன வரும், ஸோ 2602 மைனஸ் 1352, சாரி இது 2. ஓகேவா? 53 போட்டிங்கன்னா ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும்னு பாருங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1250 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1352 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1250 எங்க இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி